Hi students, good morning. Today we learn the topic is redox reactions. What is redox reactions? When an apple is cut, it turns brown after some time. Do you know the reason behind the color change? Yes, it's because of chemical reaction. It's called as oxidation reactions. நம்ம தெரியுமா ஒரு ஆப்பிளை கட் பண்ணால் ப்ரௌனாக மாறுதுன்னா ஆப்பிள் நம்ம ஆப்பிள் சாப்பிட்டு என்ன இருக்குமாங்க பிளட் உருமாங்களா இல்லையா? ஸோ பிளட்ல என்ன இருக்குன்னா ஹீமோகுளோபின் அயன் கண்டென்ட் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ அந்த அயன் வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறப்போ ஏரோட ரியாக்ட் ஆகி என்ன செய்யுது அப்படின்னா ப்ரௌனாக மாறுது. அப்போ அந்த ஏரோட ரியாக்ட் ஆகுதுல அப்போ ரியாக்ட் ஆகுது ஆக்சிஜன் வந்து அப்சார்ப் பண்ணும். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்க. அதுதான் பேனிங் ஆஃப் எல்பிஜி, ரஸ்டிங் ஆஃப் அயன். இரும்பு நம்ம தண்ணியில் போட்டாலும் வெளியே காற்றுல போட்டாலும் துருப்பிடிச்சிருமாங்களா? அப்போ இரும்புல உள்ள அந்த இரும்பு வந்து காற்றுல உள்ள ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன செய்யுது நம்மளுக்கு துருப்பிடிக்கிறதா மாறிடும். சரிங்களா? இதுதான் இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா ரிடாக்ஸ்னா ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு, ஆக்சிடேஷன் இருக்கும் ரிடக்ஷனும் இருக்கும். சரி, அப்போ நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ரிடக்ஷன் எங்கே பார்க்க போறோம். ஓகே, ஆக்சிஜன் இஸ் த கார்போஹைட்ரேட் லிப்பிட் எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்கு. சரிங்களா? லிவிங் நம்ம சாப்பிட்ற லிவிங் ஆர்கானிக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் accompanied by reductions reactions as vice versa. Such reactions are called redox reactions. என்ன சொல்றாங்கன்னா ஒரு இதுல ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் இருக்கணும், ரிடக்ஷன் ரியாக்ஷனும் இருக்கணும். சரியா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் போத் ரெண்டுமே ஒரே நல்ல ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா அப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ண கிடைக்குதான் என்னது நம்மளுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ரிடக்ஷன் பிளஸ் ஆக்சிஜன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு கெமிக்கல் கான்செப்ட்ல என்னெல்லாம் பார்த்துக்கணும் பாரு. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால் ஆக்சிடேஷன். உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் நடக்கா இல்லையான்னு அப்படி தெரியணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ல ஒன்று ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கணும் இல்லை ஹைட்ரஜன் போயிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அங்க என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம், ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா? இட் ரிவர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். அப்போ ரிவர்ஸ்னா என்ன அர்த்தம்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். புரிஞ்சுச்சா? பாப்போம், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ பாருங்க, Fe plus 3O2, Fe அயன் பிளஸ் ஆக்சிஜன், அயன் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்தா இங்க என்ன இருக்கு Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடா மாறுது. இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த அயனோட சேருது, அப்ப அடிஷன் ஆட் தான் ஆகுது. அப்ப அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் என்னது ஆக்சிடேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? அது மாதிரி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான். அப்போ H2S பிளஸ் குளோரின் ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா ஆக்சிஜன், அப்போ ஹைட்ரஜன் சேர்ந்தா அது ரிடக்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. சரி, ஹைட்ரஜன் சேர்ந்தா அது ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள், இது ரிடக்ஷன் எக்ஸாம்பிள். சரியா? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டேக்ஸ் பிளேஸ் ரெஸ்பெக்டிவ்லி இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். கேட்பாங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு. சரி, எனக்கு நெக்ஸ்ட் இப்போ உனக்கு இதில் பாருங்க CuO பிளஸ் C gives CuO பிளஸ் இதில் ஆக்சிஜன் வந்து என்ன இருக்கு, ரிமூவலா இருக்கு. அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் என்னது, ரிடக்ஷன். S plus H2 gives H2S. Addition of hydrogen, the sulfur hydrogen add ஆயிருக்கு. Addition of hydrogen is reductions. இதான் சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். புரியுதா? இப்போ இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்ன, ரிடக்ஷன் ரியாக்ஷன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரிங்களா? இது மட்டும் இல்லாம இப்போ இது ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பார்க்குற மாதிரி எலக்ட்ரான்ஸும் பார்க்கணும். Loss of electrons is called as the oxidation. Gain of electrons is called as the reductions. எனக்கு நீங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் த எழுதி காமிக்கணும். ஆக்சிடேஷன் நோட்ல இப்போ எழுதி காமிக்கிறீங்க இந்த பேஜ்ல இருந்து. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன, இப்போ Fe2 பிளஸ் இருக்கு. 2 பிளஸ் இருந்தாலும் எப்பவுமே கொடுக்குற எலக்ட்ரான் அதுட்டு இருந்து ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குன்னா 2 எலக்ட்ரான் என்ன செய்யுது, யாருக்கு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஜாயின் பண்றப்போ பிளஸ் இருந்தாலே அது வந்து எனது லாஸ் ஆஃப் அது எலக்ட்ரானும் இழந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? உன் கையில ஒரு 10 ரூபாய் இருக்கு, நீ 2 ரூபாய் யாருக்காவது கொடுத்துட்ட. அப்ப நீ உன் கையில இருந்து 10 ரூபாய் 8 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா 2 ரூபாய் கொடுத்துருக்க, அப்படின்னாதான் எனக்கு இழந்தாதான் நம்ம குடிச்சு வர முடியும். அப்போ அதான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? கொடுத்துருந்தாலே உனக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல் மதிப்பு கூடும். அப்போ மதிப்பு கூடுது, அது பிளஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகே, அதே Cu2 பிளஸ்ல இருந்து 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்க. யார்கிட்ட 2 எலக்ட்ரான் நீங்க வாங்குறாங்க. அப்போ காப்பர் 2 எலக்ட்ரான் வாங்கிட்டா காப்பர் இதாகும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் யார்ட்டுமே வாங்க மதிப்பு இழந்துடும். அப்போ அந்த இடத்துல மைனஸ் வந்துடும். சரியா? இதுல பிளஸும் மைனஸ் ஈக்குவல் ஆகி CO இருக்கு, இந்த ஒரு சைனும் இல்லை. சரியா? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் கேன் பெட்டர் எக்ஸ்பிளைன் பை யூசிங் ஆக்சிடேஷன் நம்பர். இதுல ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன? It is defined as the imaginary left of the atom when all the atom compound have been removed in the usual oxidation state. ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து யூசுவலா ரிமூவ் ஆகிறத வச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹைட்ரஜன், குளோரின், சோடியம் இப்படிலாம் சொல்றேன். H2, Cl2, சோடியம்
1 is S8. இதெல்லாம் வந்து இதோட இப்படிலாம் இருக்கு. இப்படி இருந்தால் இதுக்கு எந்த ஒரு ஆக்சிஜன் நம்பரும் கிடையாது. செப்பரேட்டாக மெட்டலாக இருந்தால் அதுக்கு எப்போவுமே ஆக்சிஜன் நம்பர் சொல்லக்கூடாது. இது தனியாக இருக்கும்போது. ஆனால் அதோட சேர்ந்து இருக்கும்போது நம்ம சொல்ல முடியும். இப்போ NaS, இப்போ Na இதில் இருக்க வச்சுக்கலாம். ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் சோடியம் வந்து சோடியத்தில் +ன்னு போட்டிருந்தாலே அப்போ அதோட ஆக்சிஜன் நம்பர் என்ன 1 ஃப்ரண்ட்ல ஒன்றுமே இல்லை +1 நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? Cl- தான் இதோட ஆக்சிஜன் நம்பர் என்ன -1. சரிங்களா? ப்ளஸ் போட்டா +1 இதான் இதோட ஆக்சிஜன் நம்பர். குளோரின் ஆக்சிஜன் நம்பர் -1. சோடியத்தோட இப்படி இருந்தா இதுக்கு ஆக்சிஜன் நம்பர் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ H2SO4 இருக்கா, இது மொத்தமா கம்பைண்ட் ஆகிருக்கும் போது எல்லாமே இதெல்லாம் கால்குலேட் பண்ண 0 ஆயிரும். அப்போ H2SO4 இதோட ஆக்சிஜன் நம்பர் என்ன மொத்தமா கேட்டாங்கன்னா 0. இப்போ SO4 2-. ஓகே, இதோட ஆக்சிஜன் நம்பர் என்ன அப்படின்னா -2. இந்த இங்க இருக்கிற சார்ஜ்ல இருக்கல இதுதான் என்னது ஆக்சிஜன் நம்பர், இதான் என்னது ஆக்சிஜன் நம்பர். இப்படி கொடுத்து ஆக்சிஜன் நம்பர் கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நிறைய ஆக்சிஜன் நம்பர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வாட்டர் இருக்கு வச்சுக்கோங்க, வாட்டர்ல H2O இருக்கு. இப்போ ஆக்சிஜனோட ஆக்சிஜன் நம்பர் என்ன -2 தான். இது H2O2 பேராக்சைடு எல்லாத்துக்கும் சேமா வர, சம்டைம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல ஆக்சிஜனுக்கு வந்து -2னா ஹைட்ரஜன் பேராக்சைடுல ஆக்சிஜனுக்கு வந்து என்னது -2 இருக்கா. சூப்பர் பேராக்சைடுல -1. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், காம்பவுண்டா இருந்தா இப்போ H2O அப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து இப்படி கம்பைண்டா இருக்கு அப்படின்னா அது ஆக்சிஜன் நம்பர் 0 எப்படினாலும் போட்டுக்கணும். அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து சரிங்களா அதான் எழுதிருக்காங்க பாரு. அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்பர் +1. ஆக்சிஜனுக்கு உனக்கு தெரியாது. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணா 2. அப்போ இந்த பக்கம் போகும்போது -2x/2s = அப்போ x டிவைட் பண்ணது -1. அதுதான் இதோட ஆக்சிஜன் நம்பர். அப்படி ஒவ்வொன்றுக்கும் நீ கால்குலேட் பண்ணி பாரு, உனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆக்சிஜன் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஸ்டேட்ல மாறும் அப்படிங்கிறான். சரியா? பொதுவாக ஆக்சிஜன் நம்பர் பாருங்க. கார்பனுக்கு நீ கண்டுபிடிக்கிற இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இதுல எனக்கு கார்பனுக்கு மட்டும் வேணும், ஆக்சிஜன் மட்டும் ஒண்ணு அப்படின்னா CO2 = 0 போட்டு இந்த இருக்கா, CO2 = 0. அப்போ உனக்கு கார்பனுக்கு தெரியாது, ஆக்சிஜனுக்கு 2 தெரியும். அப்போ 2 இங்க ஏற்கனவே 2 ஆக்சிஜன் இருக்கு, -2 அப்ளை பண்ண ஃப்ளோர் வரும். இப்போ கார்பனுக்கு 4. எப்போ கார்பன் வந்தாலும் அதோட ஆக்சிஜன் நம்பர் என்னது 4. சல்ஃபருக்கு 6 +6. குரோமியத்துக்கு +6. என்ன அர்த்தம்னா இப்படி கம்பைண்டா இருக்கும்போது இது ஈக்குவல் நீ 0 போட்டு செய்யணும். 0. அப்போ ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜன் இருக்கு. சல்ஃபருக்கு தெரியாது, ஆக்சிஜனுக்கு 2, அப்போ 4 இருக்கு. அப்போ 2 + x -8 = 0. அப்போ x = -8ல 2 போயிட்டா 6 வரும், +6 தான் வரும். அதான் இங்க போட்டு காமிச்சிருக்காங்க. இப்படி ஒன்றுக்கு நீ கால்குலேட் பண்ண நம்மளால முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.